ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 இயருக்கு சிக்கன் மட்டன் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 11. நாங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு பார்ப்போம். பாருங்க டிஃபன். பாருங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு. பருப்பு சாப்பாடு வாசனை வேற லெவல். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. சாப்பாட்டை உடச்சு மிளகா சுருத்து சாப்பிட்டோம்னா நீ யார் சாப்பாடு செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான் செஞ்சேன். இதையும் பருப்பு சூறாக கேட்டாங்க. பருப்பு சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் எப்பவுமே பீக்கங்க பருவங்க குழம்பு சாப்பிடுவேன். பாருங்க சாப்பாட்டோட கேரட்டு பீன்ஸு எடுத்து வச்சு பயங்கரம். பார்த்தீங்கன்னா பருப்பு ஆகிடுறேன். எப்பவுமே ரசம் இச்சங்காய் குழம்பு பொருளா குழம்பு மட்டும்தான் வைப்பேன். மொத்தத்தை எப்படி ஆற்றுவாங்க எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். அதாவது அம்மாவோட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி பருப்பு சாப்பாடு செஞ்சு இருந்துட்டாங்களா? சாப்பிட்டு தெரியுங்களா? எப்படி இருந்துருக்கு மதம் கமெண்ட் பண்ண. என்ன ஏதாவது சைடிஷ் இருந்தாலும் கொஞ்சம் சூப்பராக இருந்துடும். ஓகே தான், சைடிஷ் இல்லை. இந்த வெங்காயம் வெட்டி எடுத்து வந்துருந்தோம்னா இது வச்சு சாப்பிட்டது எப்படியும் இது பிரியாணி மாதிரி இருந்து. நம்ம பிரியாணி சாப்பிடக்கூடாதே. என்ன பண்ணுறது, அதை பற்றி யோசிக்க கூடாது. ஒரு வருஷத்துக்கு சிக்கன் மட்டனே நினைக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன இந்த மாதிரி சாப்பாடு ஆக்கி பிரியாணி ஞாபகப்படுத்திடுவாங்க போலயே. இதை பார்த்தோன்னே பிரியாணி ஞாபகம் தான் வருது. 10 நாள் எப்படியே கடந்து மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்து கடைசியில சிக்கன் சாப்பிட வச்சுறாரு. என் ஒய்ஃப் எவ்வளோ ஆசையாக செஞ்சுட்டு பருப்பு சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பிடதான் முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 2:30 மேலே ஆயிடுச்சா. நானும் சாப்பிடவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பருப்பு சாப்பாட்டில் இந்த மாதிரி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்துருங்களா? சாப்பிட்டுப்பா சூப்பராக பக்காவாக இருக்கு. புதுசாக டேஸ்ட்டு கொடுக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் என் ஒய்ஃபுக்கு தோணாது. இவ்வளோ சூப்பராக செய்ய மாட்டாங்களே. ஆனால் எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டா ஃபினிஷ் பண்ண போகிறான். என்னடா சாப்பிட முடியலன்னு பாருங்க. இந்த சாப்பிட சாப்பிட்ட மாதிரி நினைக்கிறீங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா
சாப்பாட்டை மட்டும் என்னைக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னாட்ட ஃபீல் பண்ணீங்க, ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். உங்களால் எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக வாங்க சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பாடு வெறியாங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த அப்பெல்லாம் ஈஸியாக சாப்பிட்ருங்க. அடே சீவா சாப்பிட முடிச்சிட்டான். சூப்பராக இருந்துச்சு பருப்பு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாழை இலையை போட்டு ஒரு மரத்தை கடியில் இலையை விரிச்சு போட்டுக்கோங்க, பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. இயற்கை பாருங்க, பின்னாடி மரம்லாம் எப்படி ஆடு, காற்று சூப்பராக அடிக்குது. நல்லா சாப்பிட்டு என்ன இலை எனக்கு வின் பண்ணிட்டா ஈஸ்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே 11 கம்ப்ளீட் பண்ணோம். மறக்காம உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன செஞ்சு தந்தாங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.